பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மாநில அளவிலான காத்திருப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தலையில் முக்காடு போட்டும் முகத்தை மூடியும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். நாங்க ஒரு 14 அம்ச கோரிக்கைகள் மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட 4 நாளா நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு முடிவுமே இன்னும் எங்களுக்கு சொல்லல. எங்களோட அடிப்படை ஊதிய உயர்வு கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி பணி நிரந்தரம் பற்றி கேட்டிருக்கிறோம். பணி பாதுகாப்பு பற்றி கேட்டிருக்கிறோம். உயிரிழந்த நம்ம இந்த திட்டத்துல இருந்து நிறைய சகோதரிகள் கொரோனாவால இறந்து போனாங்க. அவங்களுக்கான எந்த இழப்பீடுமே வழங்கல. இனி வரும் காலங்கள்ல பணியில இருக்கிற பணியாளர்கள் அசம்பாவிதமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கான காப்பீடு மற்றும் நிவாரண தொகை கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு கீழே ஊராட்சி அளவிலான களப்பணியாளர்களுக்கான ஊதியம் அதை கேட்டிருக்கிறோம். இது மாதிரி 14 அம்ச கோரிக்கைகள் நாங்க கேட்டு இன்னைக்கு 4ஆம் நாள் காத்திருப்பு போராட்டம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்னைக்கு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் மூலியமா நடத்திட்டு இருக்கிறோம்.